இது ரொம்ப 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 சீக்ரெட்டுங்க. நம்ம ரொம்ப உழைச்சா தான் பெரியவங்க ஆக முடியும். நம்ம ரொம்ப துன்பப்பட்டா தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். அதுபோல தாங்க இந்த பொக்கிஷம். இத பார்த்த உடனே சொல்லுங்க, "என்னை படைத்த தந்தை தாயே, என்ன உங்கள விட்டு பிரிச்சிராதீங்கன்னு." அது என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஒரு மருந்து இருக்குங்க. அந்த துன்பங்களுக்கு பதிலா ஒருவர் தானாவே முன் வந்து கடைசி துளி ரத்தம் சிந்த பாடுபடணுங்க. அதுவும் அவங்க அப்பா கண்முன்னே அவர் முழு மனதோட அத செய்யணுங்க. அந்த அப்பா பாவம் செய்யாதவராக இருக்கணும். அந்த பையனும் பாவம் செய்யாதவராக இருக்கணுங்க. எவ்வளோ வருடங்களுக்கு பிறகு அது நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அந்த அற்புதமான மருந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனா அதில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்படி ஒரு மருந்து இலவசமா இருக்குன்னு தெரிய விடாம இருக்க பலவிதமான செயல்களால அது மூடி மறைக்கப்பட்டு வச்சிருக்குங்க. மனிதங்களா அவ்வளோ சீக்கிரமா அத அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க சொல்லுங்க, "என் மகிழ்ச்சிக்காக இறந்தவரே, என் மகிழ்ச்சி எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு" கேளுங்க. அதிகாரத்தோட கேளுங்க. "எனக்காக இறந்தவரே, உம்மை முழுமையா நம்புகிறேன், அன்பு செய்றேன்னு" சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுங்க. முக்கியமா, "இயேசுவே எனக்காக இறந்தவரே, என்னோட இருந்தே ஆகணும்னு" அதிகாரமா சொல்லுங்கங்க. ஏன்னா இது இலவச மருந்துங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் இத விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் இத விட்டு கொடுக்காதீங்க. சரிங்களாங்க?